கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம். அப்படியே குக்கர் திறந்த உடனே தட்டுல போட்டு கொதிக்க கொதிக்க சாப்பிடணுங்க. அப்போதான் இதோட ருசி அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும். ஆறினாலும் நல்லாதான் இருக்கும், ஆனா சூடா சாப்பிடும்போது ருசி தனிங்க. நான் இன்னைக்கு 3 பேருக்கு 1.25 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க, சாப்பாட்டு அரிசி. அந்த 1.25 டம்ளர் அரிசியில அந்த 1/4 டம்ளர் அரிசி எடுத்துட்டு அதுலயே 3/4 டம்ளர் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்ப மொத்தமா நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்க 1.5 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பருப்பு கொஞ்சம் அதிகமா சேர்த்திருக்கேன். கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 1 கட்டி பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகா 6 எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் காரம் சுருக்குன்றதுனாதான் நல்லா இருக்கும். நீங்க இன்னும் 2 கூட சேர்த்து எடுத்துக்கலாம். பூண்டு சின்ன பல்லா இருந்ததுன்னா நீங்க அப்படியே முழுசா சேர்த்துக்கலாம். இது பெருசா இருக்கிறதுனால நான் 2 வெட்டிக்கிறேங்க. அதே மாதிரி பெரிய வெங்காயமும் நல்லா நீளமா வெட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம வேற எதுவும் காய்கறிகள் சேர்க்க போறது இல்லை இல்லையா, அதனால பெரிய வெங்காயம் 2 கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும். அதனாலதான் நான் கொஞ்சம் பெரிய சைஸ்ல 2 எடுத்து வச்சிருக்கேன். நான் இந்த அரிசி பருப்பு சாதம் வீடியோ ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல போட்டிருக்காங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அது 1 மினிட் ஷார்ட்ஸ் அப்படிங்கறதுனால ரொம்ப தெளிவாவும் சொல்ல முடியல. அதுல நிறைய பேர் கமெண்ட்ல கண்டிப்பா தக்காளி சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. தக்காளி கண்டிப்பா சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. எங்க அம்மா இப்படிதான் செய்வாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப சாதம் தாளிக்கிறதுக்கு குக்கர்ல ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நீங்க சன்ஃபிளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மெயினே வந்து பாத்தீங்கன்னா சீரகம் தான். 1 ஸ்பூன் சீரகம் நான் தாளிச்சுக்கிறேன். நான் கடுகு சேர்க்க மாட்டேங்க. இப்போ சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க பொருள் எல்லாமே ஒன்னா சேர்த்து சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கணும். இந்த சாதத்துக்கு பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் அப்படியே முழுசா போட்டு பண்ணா கூட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஒரு தடவை சின்ன வெங்காயம் சேர்த்து கூட பண்ணுங்க. இப்ப வெங்காயம் வதங்குறதுக்குள்ள என்ன பண்றேன்னா 6 டம்ளர் தண்ணி, அதாவது 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் 1:3 ரேஷியோல தண்ணி இன்னொரு அடுப்புல வச்சிருக்கேன். இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ள அந்த தண்ணியும் கொதிச்சிரும் பாருங்க. அதனாலதான் இப்ப வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்ப நம்ம ஊற வச்சிருந்த அரிசிய தண்ணி வடிச்சிட்டு இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. அந்த கொதிக்கிற தண்ணியை நான் உள்ள ஊத்திட்டேன். இது தண்ணி கொதிக்க வச்சுதான் ஊத்தணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. காலையில வேலைக்கு கிளம்புற அவசரத்துல தண்ணி ஊத்தி அதுக்கப்புறம் ஆவி வர்றதுக்கு லேட் ஆகும். அதனாலதான் கொதிக்க வச்சு சேர்த்திருக்கேன். கொஞ்சமா மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். நீங்க கொதிக்க வைக்காத தண்ணி கூட ஊத்திக்கலாங்க. என்ன ஆவி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். இப்ப நல்லா கலந்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கமெண்ட்டுங்க, நிறைய பேர் சொன்ன கமெண்ட், சாம்பார் தூள் சேர்க்கணும் அப்படின்னு இருக்காங்க. சாம்பார் தூள் அரிசி பருப்பு சாதத்துக்கு எதுக்குங்க சேர்க்கணும், தேவையில்லை. இப்ப பாருங்க நல்லா ஆவி வந்துருச்சு. ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு அடுப்பை கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு 15 நிமிஷம் விடுவேன். நீங்க விசில் விடுறதா இருந்தா 5 விசில் விட்டுக்கோங்க. இப்ப நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். நம்ம போட்டிருக்க அந்த வரமிளகாய் எல்லாம் மேல வந்திருக்கு. அதை அப்படியே எடுத்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அதோடவே சேர்த்து கலந்துக்கோங்க. எப்படி எடுத்து வெளியில தான் போட போறோம், அதனால எல்லாத்தையும் நான் வெளியில எடுத்துட்டேன். இப்போ இது காலமா எங்க வீட்டுல செஞ்சுட்டு இருக்க ஒரு ரெசிபிங்க. நாங்க செய்யற மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ணி பாருங்க. இதுக்கு அப்பளம், ஊறுகாய், கெட்டி தயிர் நல்லா இருக்கும், ஆம்லெட்டும் நல்லா இருக்கும். பொரியல்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பரா மேட்ச் ஆகுங்க. இதுக்கு நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.